இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எங்க வீட்டோட சிம்பிள் பொங்கல் vlog தான் இது. வாங்க பார்க்கலாம். கல்யாணமாகி 14 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் பெங்களூர் வீட்டில் பொங்கல் அன்னைக்கு இருக்கும். ஒவ்வொரு வருஷமே காப்பு கட்ட அன்னைக்காவது சாயங்காலம் பொங்கலுக்கு ரீச் ஆயிரும் ஊருக்கு. மாமியார் வீட்டில் போய் ஃபர்ஸ்ட் டே பொங்கலை செலிப்ரேட் பண்ணிட்டு செகண்ட் டே மாட்டு பொங்கலுக்கு அம்மா வீட்டுக்கு போயிடுவோம். இந்த வருஷம் எங்களுக்கு பொங்கல் இல்லை, அதனால ஊருக்கு போகாதனால ரியலி ரொம்ப இந்த வருஷம் பொங்கலை மிஸ் பண்றேன். இருக்கும்போது அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை இந்த வருஷம் நான் உணர்ந்தேன். ரீசன் என்னன்னா, ஊருக்கு போய் எங்கள் வீடுகளில் பொங்கல் செலிப்ரேஷன் வந்து ரொம்ப டெலிபரேட் ப்ராசஸ். நிறைய வேலை இருக்கும், அதிகமாக குக் பண்ணோம், ஒரே ஆளாக எல்லாம் செய்யறதுங்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் ஒவ்வொரு வருஷமும். ஆனால் லாஸ்ட் இயர் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், அட்லீஸ்ட் இந்த வருஷம் மட்டும் காலையில் எந்திரிச்சதுமே பொங்கல் வச்சு சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் அந்த மாதிரி வச்சு சிம்பிளாக சாமி கும்பிட்டுக்கலாமா, அப்பா கிட்ட பர்மிஷன் கேளுங்கன்னு சொல்லிட்டு. என்ன மாமனார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சில விஷயங்கள் எல்லாம் இப்படித்தான் ஃபாலோ பண்ணியே ஆகணும், அதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. நீ தலைகளாக நின்னாலும் இத்தனை வருஷம் எப்படி பண்ணிட்டு இருந்தோமோ அதே மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லுவாரு. அதுல எல்லாம் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை, கெட் ரெடி அப்படின்ட்டாரு. பொங்கலுக்கு மினிமம் எங்க வீட்டில் 5 பொரியல், பாசிப்பருப்பு, ரசம், மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு, வடை, பாயாசம், அப்பளம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். 5 காயில் அது மேக்சிமம். ரொம்ப லாங் டைம் எடுத்து கட் பண்ற காய்கறியா சேனக்கிழங்கு, தண்டு, அவரைக்காய், அரசாணிக்காய், வாழைக்காய் இதெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறக்கே 3/4 நாள் போயிடும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற டைம்ல நான் குக் பண்ணணும். நான் இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் 2 பொங்கல் ஊரில் செலிப்ரேட் பண்ணோம். ஆனால் ஒரு பொங்கலுக்கு கூட நான் vlog எடுக்க கிடையாது. நான் சொன்ன லிஸ்ட்டை பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு. இன்கேஸ் நான் vlog எடுக்கணுங்கிற பிளான்ல ஒரு சமயம் ட்ரைபாடை செட் பண்ணி எடுத்திருந்தேன் அப்படின்னா 2 நாள் கழிச்சு தான் பொங்கல் செலிப்ரேஷன் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் வீடியோகிராஃபர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராலும் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி vlogs எல்லாம் எடுக்கலாம். ஒரே ஆளாக இருக்கும்போது அவ்வளோ ரிஸ்கெல்லாம் எடுத்துக்க நான் தயாராக இல்லை. போன வருஷம் பொங்கல் அப்பவே மாமனார் கொஞ்சம் வீக்காக தான் இருந்தார். ஸோ போகி பண்டிகை அன்னைக்கு சாயங்காலம் ரீச் ஆனாலும் போன பொங்கலுக்கு எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எப்படி அவர் விரும்புவாரோ அதே மாதிரி செஞ்சோம். பட் இந்த பொங்கலுக்கு அவர் இல்லை. சிலதெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம வாய் தவறி வரும், ஆனால் அது நடந்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். போன வருஷம் நான் கேட்ட சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் வச்சு ஒரு பொங்கல் செலிப்ரேஷனை வந்து அடுத்த பொங்கலுக்கே செய்ய வேண்டியதாயிருச்சு. இந்த வருஷம் பொங்கலுக்கு முதல் வேலையாக காலையில் எந்திரிச்சதுமே கிச்சனில் போய் 2 குக்கரில் செப்பரேட்டாக பச்சரிசி, பாசிப்பயிர் பருப்பு 2ஐயும் கொஞ்சம் ஊற வச்சுட்டு வந்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த பெரிய ஸ்டென்சில்ஸோட ரவுண்டை வச்சு பொங்கல் பானையை போட்டாச்சு. ஸ்டென்சில்ஸ் இல்லாதவங்க ஒரு பிளேட்டை வச்சு கூட இந்த மாதிரி ரவுண்டாக போட்டுக்கலாம். ஸோ தட் பானை நெளியாமல் விளையாமல் வரும். இந்த வருஷம் மார்கழி மாதம் முடிஞ்சுது. இனி கலர் கோலப்பொடிக்கு வேலை கொஞ்சம் கம்மி தான். அடுத்து யுகாதி, சித்திரக்கணையெல்லாம் வரும்போது தான் இந்த கலர் கோலப்பொடி பாக்ஸுக்கு வேலை. இனி இப்போ அரிசி பருப்பு 2மே ஊறிடுச்சு. இனி பொங்கலுக்கு வேக வச்சுக்கலாம். நான் 1 டம்ளர் பச்சரிசிக்கு 3/4 டம்ளர் பாசிப்பயிர் பருப்பு அப்படிங்கிற ரேஷியோவில் 2 குக்கர்லையும் தனித்தனியாக எடுத்திருக்கேன். டோட்டலாக 2.25 டம்ளர். இதுக்கு 9.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி அப்படிங்கிற ரேஷியோவில் எடுத்தால் தான் கொஞ்சம் குளகுலன்னு இருக்கும். ஆக்சுவலாக 3 டம்ளர் தண்ணி வச்சாலே கரெக்டாக இருக்கும். ஆனால் குக்கரில் எப்படியும் கொஞ்சம் தண்ணி வெளியே போயிடும். அதெல்லாம் போனது போக மிச்சம் இருக்கிறதா வந்து பொங்கலுக்கு ஒரே குக்கரில் போட்டு வேக வச்சு தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு இது ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுறேன். ரீசன் என்னென்னா, சர்க்கரையோட அளவும் சரி, காரப்பொங்கலுக்கான பக்குவமும் சரி, 2மே மாறாமல் வரும். அதுக்கு தனித்தனியாக பர்ஃபெக்டாக நம்ம மெஷர் பண்ணி போட முடியும். முந்தின நாள் நைட்டே வெள்ளத்தை எடுத்து கொடுத்து ஹஸ்பண்டு கிட்ட கொஞ்சம் இதை துருவி மட்டும் வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை செய்யாமல் தூங்கிட்டாரு. இப்போ காலையில் எந்திரிச்சு இதெல்லாம் தட்டிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளம் ஒரு 900 கிராமுக்கு பக்கம் இருக்கும். அந்த வெள்ளத்தை 2ஆ உடைச்சிட்டு ஒரு போர்ஷன் இருந்தால் போதும் நமக்கு இன்னைக்கு சக்கரை பொங்கலுக்கு. அரிசி பருப்பெல்லாம் சேர்ந்து 1 பங்கு அப்படின்னா வெள்ளம் 2 பங்காக இருக்கணும். ஸோ ஒரு 200 கிராம் இருக்கும். நான் எடுத்துருக்கிற அரிசி பருப்பெல்லாம் சேர்ந்து ஒரு 400 கிராம் வெல்லம் சேர்த்துக்க போகிறேன். இதை பொடியாக தட்டிட்டு இருக்கிறக்கெல்லாம் இனி டைம் கிடையாது. அதனால அவனில் ஒரு 2 நிமிஷம் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக இலகிரும். அதை எடுத்து பாகு காய்ச்சறது ரொம்ப ஈஸி. ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ள பாகு ரெடி ஆயிரும். ஃபர்ஸ்ட் ஒரே 1 நிமிஷம் தான் வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா இலகல, அதனால மறுபடியும் ஒரு 1.5 நிமிஷம் சேர்த்து வச்சேன். மைக்ரோவேவ் மோடில் 2லிருந்து 2.5 நிமிஷத்துக்குள்ள நல்லாவே இலகிரும் வெல்லம். ஃப்ரீயாக இருக்கும்போது கத்தியிலேயே நல்லா துருவி வச்சிருவேன் வெள்ளத்தை. ஆனால் நேற்று வந்து மிஸ் பண்ணிட்டேன். அதனால இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். காலையில் எந்திரிச்சு வெள்ளம் நல்லாவே இலகிருச்சு. இதை வந்து ஒரு ஹேண்டில் கப்பில் ஒரே 1 டம்ளர் தண்ணி ஊற்றி, பாகு பதமெல்லாம் எதுவும் வர வேண்டியதில்லை, கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் லைட்டாக திக்காக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வடிகட்டி பொங்கலுக்கு சேர்த்துக்க வேண்டியது தான். வெள்ளத்தையெல்லாம் ஈஸியாக தரையில் வச்சு தட்டுற அளவுக்கு இங்கே எந்த டைல்ஸ்லேயும் வந்து ஸ்ட்ரென்த் கிடையாது. அதனால சேஃபர் சைடுக்கு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. பாகு ரெடியாகிறக்குள்ள 2 குக்கர்லேயும் விசில் வந்தாச்சு. குக்கரை எந்த பிராண்டில் வாங்கினாலும் இந்த தண்ணி வெளியே போகிறக்கு மட்டும் ஒரு சொல்யூஷனே இல்லை. இதுக்காகத்தான் பொங்கலுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி வச்சது. பொங்கலை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டவ்வை நான் க்ளீன் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி வந்து பொங்கலை தண்ணி இருக்கும்போதே மறுபடியும் ஸ்டவ்வை பற்ற வச்சு ரொம்ப நேரம் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா சுற்றியும் ப்ரௌன் ஆயிரும். அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப டைம் எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லாங் ரன்ல ஸ்டவ்ஸ் எல்லாம் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது சிந்தும் போது உடனுக்குடன் துடைச்சிட்டா மட்டும்தான் நம்ம வந்து இதை மெயின்டைன் பண்ண முடியும். லாஸ்ட் டைம் ஒரு ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருந்தேன்,
பொங்கல் கொதி வந்ததுக்கு அப்புறம் மூடி போட்டு விசில் போட்டோம் அப்படின்னா பெருசா தண்ணி வெளியே வரலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதை நான் மறந்துட்டேன் காலையில. ஸோ உடனே க்ளோஸ் பண்ணதுனால தான் இந்த வேலை எக்ஸ்ட்ராவா பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டாலுமே பெருசா தண்ணி வெளியே போகாதுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதையும் நான் மிஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு. சக்கரை பொங்கலுக்கான அரிசி நல்லா வெந்துருச்சு. ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாக வடிகட்டிக்கலாம். பாகு காய்ச்சறக்கு எப்பவுமே ஒரு ஹேண்டில் கப் யூஸ் பண்ணிக்கோங்க. எடுத்து ஊத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். பாகு கூட அரிசி பருப்பு ரெண்டும் நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டோம்னா நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். செலிப்ரேஷன் எதுவும் இல்லைங்கிறதுனால பெரிய ப்ரீ பிளானிங் எதுவும் நேற்று பண்ணல. இன்க்ளூடிங் நெய்யை கூட ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்து வைக்க மறந்துட்டேன். 2 ஸ்பூன் நெய்ல முந்திரி பருப்பை நல்லா வறுத்துட்டு பொங்கல்ல சேர்த்துக்கலாம். யூஸ்வலா திராட்சையும் சேர்த்துவாங்க. எங்க வீட்டில் இந்த திராட்சையை பொங்கல்ல போட்டு சாப்பிட்றது யாருக்குமே பிடிக்காது. அதனால நான் சேர்த்துக்கல. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலா நெய்ல வறுத்த முந்திரியை சேர்த்துட்டு கூடவே ஒரு 3/4 ஸ்பூனுக்கு ஏலக்காய் பவுடர் அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் எக்ஸ்ட்ராவா சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா சூப்பர்பான சக்கரை பொங்கல் ரெடி. சக்கரை பொங்கல் ஆற பார்த்தீங்கன்னா கெட்டியாகும். அதனால கொஞ்சம் இலகுன பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா தான் சர்வ் பண்ணும்போது பர்ஃபெக்டான பக்குவத்தில் இருக்கும். நிறைய பேர் அரிசி பருப்பு வேகும் போதே ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து பார்த்துருப்பீங்க. அப்படி நெய் சேர்த்தும் போது அந்த நெய் வேஸ்டா தான் போயிடும் வெளியே தண்ணி போகும்போது. அதனால முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட்ல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பொங்கல்ல நெய்யோட ஸ்மெல்லே தூக்கலா இருக்கும். நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட்ல சக்கரை பொங்கல் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அடுத்து வெண்பொங்கலுக்கு அப்படியே சைட் பை சைட் ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு தாளிச்சு விட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சது. வெண்பொங்கலுக்கு 2 ஸ்பூன் நெய் கூடவே 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்திட்டு அதுல ஒரே 1 ஸ்பூன் மிளகு போட்டு மிளகு கொஞ்சம் வெடிச்சதுக்கு அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா இதெல்லாம் சேர்த்திட்டு இதெல்லாம் கொஞ்சம் லைட்டா வதங்கினதுக்கு அப்புறம் சீரகம் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். சீரகத்தை மிளகுக்கு அப்புறம் உடனே சேர்த்திக்குவோம். அப்படி சேர்க்கும் போது சீரகம் சீக்கிரமா கருகிரும். அப்படி இருக்கும்போது ஃபிளேவர் பொங்கல்து சேஞ்ச் ஆயிரும். அதனாலேயே இஞ்சி, பச்சை மிளகா போட்டதுக்கு அப்புறம் சீரகத்தை சேர்த்திட்டோம் அப்படின்னா ஃபிளேவர் சூப்பர்பா இருக்கும். ஃபைனலா முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து ஒரே 1 நிமிஷம் நெய்ல நல்லா வதக்கிட்டு இதை இப்போ வெண்பொங்கலுக்காக வேக வச்சிருக்கிற பொங்கல் அரிசி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பொங்கல் ரெடி. வெண்பொங்கலுக்கான அரிசியுமே சூப்பர்பா கொலகொலன்னு வெந்திருக்கு. இதுக்கு இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பொங்கலுக்கான தாளிப்பை இதில் போட்டு ஒரு 2 மிக்சிங் நல்லா கொடுத்ததுக்கு அப்புறம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பொங்கல் சூப்பர்பா இருக்கும். வெண்பொங்கலுக்கு காம்போக்கு இன்னைக்கு தேங்காய் சட்னி மட்டும்தான். சாம்பார் செய்யல, என்ன டைம் ஆயிட்டு இருக்கு. கோலம் போட்டு கலர் கொடுக்கறக்கே ஒரு 15-20 நிமிஷம் போயிருச்சு. அந்த டைம் இருந்திருந்தா சாம்பார் செஞ்சிருக்கலாம். ஆனா கோலம் ஸ்கிப் ஆயிருக்கும். சரி பரவாயில்ல, இன்னைக்கு சாம்பார் இல்லாமையே பொங்கல் சாப்பிடலான்னு முடிவுக்கு வந்தாச்சு. தேங்காய் சட்னியும் செஞ்சு வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இனி அடுத்து சாமி ரூம் பக்கம் போக வேண்டியதுதான். லீவ் நாள்ல மோஸ்ட்லி பிரணவ் இந்த சாமிக்கு பூ வைக்கிறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் சொல்லி செஞ்சுட்டே இருப்பேன். அதனால ஈவன் ஃபெஸ்டிவல் டேஸுமே அவனா கேட்டு ஆரம்பிச்சிருவான். ஸோ தட் எனக்கு கொஞ்சம் வேலை கம்மியாகும். நான் வைக்கிற மாதிரி யூனிஃபார்மா 7th இந்த பக்கம், ரோஸ் இந்த பக்கம் அப்படியெல்லாம் வைக்க மாட்டான். அவனுக்கு மைண்ட்ல என்ன தோணுதோ அந்த மாதிரி வைப்பாரு. எந்த கேள்வியும் அந்த இடத்துல நான் கேட்க மாட்டேன். அவன் எப்படி செஞ்சிருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்து மிச்சம் இருக்கிற வேலைகளை மட்டும் நான் போய் பார்த்துக்குவேன். குழந்தைகிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, நம்ம இதை இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுன்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருந்தோம்னா அந்த வேலையிலிருந்து எஸ்கேப் ஆயிருவாங்க. அதனால எந்த கமெண்ட்ரியும் கொடுக்காம அவங்க செஞ்ச வேலையை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. யூஸ்வலா பூ வச்சு தீபமே பற்ற வச்சிருவான். தீபம் பற்ற வச்சிட்டான்னு நினைச்சிட்டு ஸ்வீட் எல்லாம் வச்சுட்டு பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தா தீபமே பத்தல. அதுக்கப்புறம் தான் நான் பற்ற வச்சு சாமி கும்பிட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க இதை செஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை செய்யணும், அதை செஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சில விஷயங்களை எல்லாம் ரொம்ப ப்ராக்டிக்கலா எடுத்துக்குவேன். ரொம்ப ரூல் புக் மாதிரி இதை செஞ்சதுக்கு அப்புறம் தான் அது செஞ்சதுக்கு அப்புறம் தான் இது அப்படியெல்லாம் கிடையாது. இன்னைக்கு இந்த விஷயம் இப்படி நடக்கணும்னு இருக்கு, நடந்துட்டு இருக்கு, அதோட விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஃபைனலா பூஜையெல்லாம் நல்லபடியா முடிச்சுட்டு பொங்கல் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாவே செஞ்சிருக்கேன். கொஞ்சம் எங்க பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணும். கூடவே எங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற செக்யூரிட்டி அண்ணாக்கும் இன்னைக்கு டிஃபன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் பாக்ஸ்ல பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல மட்டும் எப்படி டைம் போகுதுன்னே தெரியாது. என்னைக்கு பார்த்தாலும் லேட்டா தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். உங்க வீட்டில் எப்படி பொங்கல் செலிப்ரேஷன்லாம் போச்சு, எப்படி கொண்டாடுவீங்க அப்படின்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. எங்க வீட்டில் ஃபர்ஸ்ட் டே பொங்கலை மணப்பொங்கல்னு சொல்லுவோம். அந்த மணப்பொங்கலை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். அதையெல்லாம் தாண்டி நாளைக்கு வர்ற மாட்டு பொங்கல் சொல்லவே வேண்டாம். என் லைஃப்ல இது வரைக்கும் மிஸ் பண்ணாத ஒரு விஷயம். பேட்லி மிஸ்ஸிங் இட். என்ன இருந்தாலும் நோம்பே அப்படின்னா ஊருக்கு போய் எல்லாத்தோட சேர்ந்திருந்து கொண்டாடுறதா ஒரு செலிப்ரேஷனே. அதையெல்லாம் தாண்டி இங்க தனியா 2 பேர் மட்டும் உட்காந்துட்டு ஏதோ சமைச்சது சாப்பிட்டுட்டு அதே ஃபோன் டிவியோட டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறதுல எந்த சாமும் கிடையாது. பட் இந்த வருஷம் லைஃப்ல இப்படி போயிருக்கு. அடுத்த வருஷம் பழையபடி எல்லா செலிப்ரேஷனும் போய் ஊர்ல கொண்டாடி ஆகணும். அடுத்து ஒரு வருஷம் இந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்காக காத்துட்டு இருக்கணும்.
ஊருக்கு போயிருந்தோம் அப்படின்னா கட்டாயமா எங்க வீட்ல பொங்கல் இல்லைனாலும் மற்ற எங்க ரிலேஷன்ஸ் வீட்ல பொங்கல் இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாரும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபெஸ்டிவ் வைப்ஸை நல்லாவே என்ஜாய் பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ ஊருக்கு போயிட்டு வந்து ஒரு 15 நாள் கூட ஆகல, அதனாலதான் அதை பத்தி யோசிக்கல இந்த தடவை. அதுவும் இல்லாம இங்க வந்து ஒரே ஒரு நாள் தான் ஹாலிடே, அதுவும் மிட் ஆஃப் த வீக் டியூஸ்டேல வந்ததுனால வந்து முன்னாடி பின்னாடி லீவ் போட முடியாது. அந்த ரீசன்னாலையுமே வந்து ஊருக்கு போற பிளான்ஸ் எதுவும் வச்சுக்கல இந்த தடவை. எங்களுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் பிரணவ் சாப்பிட்டு பொங்கல் டேஸ்டா இருந்ததுனால அதுக்கப்புறம் வந்து எனக்கு மறுபடியும் விஷ் பண்ணா. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நேத்து நைட் என்னவோ வடை செய்யற பிளான் எல்லாம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு காலையில பார்க்கும்போது சக்கரை பொங்கல் இருந்துச்சு அப்படின்னா பிரணவ் வந்து அதை தாண்டி வேற எதையும் சாப்பிட மாட்டான். அதனால சரி இந்த பொங்கல் சட்னியோடவே இன்னைக்கு விட்டுறலான்னு சொல்லிட்டு தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொங்கல் பிரேக்ஃபாஸ்ட் மெனு. நம்ம vlog வீடியோஸ்ல போன தடவை ஊர்ல எடுத்த மாட்டு பொங்கல் வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவோட அந்த மாட்டு பொங்கல் செலிப்ரேஷனையும் வந்து நான் டேக் பண்றேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செலிப்ரேஷன் எதுவும் இல்லாதனால புது சாரி எல்லாம் இருந்து கூட கட்ட கிடையாது. நான் கட்டியிருக்கிற சாரி பிரணவ் பிறந்து ஃபர்ஸ்ட் டைம் அவனை கோயிலுக்கு 3 monthsல எடுத்துட்டு போவான் இல்லையா, அப்ப அதுக்காக எடுத்த சாரி தான் இது. பிளவுஸுமே ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான், இதுக்கானது கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பொங்கல் vlog தான். ஊர்ல இருந்து தான் பொங்கல் ஒரு டெலிபரேட் ப்ராசஸ். இங்க வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த vlog தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பொங்கல் சாப்பிடலாம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlogல சந்திப்போம். Until then, take care. Bye bye.